ஆக்டர் பார்த்திபன் அவர்கள் அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் கொடுத்தது தளபதியை ட்ரிகர் பண்றதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனா பேசியிருக்காரு. அதாவது ரீசெண்டா அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் அறிவிச்சாங்க. சோ அதை பத்தி ஆக்டர் பார்த்திபன் அவர்கள் கிட்ட கேட்டதுக்கு அது ரொம்பவே சந்தோஷம் தான். அன்னைக்கு காலையில என்கிட்ட தான் அஜித் அவர்களோட நம்பர் இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. சோ எதுக்காகன்னு சொல்லிட்டு அப்பவே தெரிஞ்சிடுச்சு. சோ நான் தான் அஜித் அவர்களோட மேலாளரோட நம்பரை வாங்கி கொடுத்தேன். பட் அஜித் அவர்களுக்கும் எனக்கும் பெருசா நெருக்கலாம் இல்ல. கடைசியா நீ வருவா என படத்துல நடிச்சது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தவறுனப்ப பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பெருசா அவரை மீட் பண்றதெல்லாம் இல்ல. இருந்தாலும் ஒரு சக நடிகருக்கு பத்மபூஷன் கிடைச்சது சந்தோஷம். அண்ட் தளபதி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா பத்மபூஷன் விருதை அஜித் அவர்களுக்கு கொடுத்தது தளபதியை ட்ரிகர் பண்றதுக்கு தான் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு எனக்குமே அப்படிதான் இருக்கும்னு தோணுது அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாரு. அண்ட் இது ஆக்சுவலி உண்மையும் கூட. பட் அந்த பத்மபூஷன் விருதுக்கு அஜித் அவர்கள் தகுதியானவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தகுதியானவர் தான். ஏன்னா ஒரு பக்கம் ஆக்டிங் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மாணவர்களோட சேர்ந்து ட்ரோன் எல்லாம் பில்ட் பண்ணிருக்காரு. தென் இந்த ஏஜ்லயும் அவரோட பேஷனை ஃபாலோ பண்ணி கார் ரேஸ் எல்லாம் போயிட்டு இருக்காரு. சோ பத்மபூஷனுக்கு தகுதியான ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டி தான். பட் இப்போ கொடுத்ததுக்கான காரணம் கண்டிப்பா தளபதியை ரிவெஞ்ச் எடுக்க தான். ஏன்னா தளபதி எங்க வெளியில இருந்தாலும் அடிக்கிறது பாத்தீங்கன்னா மத்திய அரசு அண்ட் மாநில அரசு தான். அதுவும் தளபதியோட மாநாடு நடந்த டைம்ல தான் இந்த பத்மபூஷன் விருதுக்கு பரிந்துரை பண்ணிருக்காங்க மாநில அரசு சார்பா. சோ அதனால இவங்களும் அஜித் அவர்களை வேணும்னே ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. மத்திய அரசும் பத்மபூஷன் அஜித் அவர்களுக்கு அறிவிச்சிட்டாங்க. சோ அஜித் அவர்கள் பத்மபூஷனுக்கு தகுதியானவரா இருந்தாலும் இப்போ அது கிடைச்சது தளபதியால தான். பட் இதை சொன்னா உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு பொறாமையில சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அதனால இதை பத்தி எதுக்கு பெருசா பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. பட் ஆக்டர் பார்த்திபன் அவர்களுக்குமே இது இந்த மாதிரி தான் தோணி இருக்கு. அண்ட் இவரு வெளியில சொல்லிட்டாரு. வெளியில சொல்லாத நிறைய பேருக்கும் அந்த மாதிரி தான் தோணி இருக்கும். அண்ட் ஆல்சோ எனக்கு பர்சனலா விருதுகள் மேல பெருசா நம்பிக்கை இல்லை. அதுக்கான காரணம் விருதுகளுக்கு இதெல்லாம் பண்ணா விருது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு வழிமுறையுமே இல்ல. பத்மபூஷன் இல்ல எந்த விருதா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் அந்த விருது கமிட்டியில இருக்கிற ஜூரிஸ்க்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு அவார்டு. சோ அதனால இந்த அவார்டு மேல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல. பட் ஸ்டில் பத்மபூஷன் கிடைச்சதுக்கு அஜித் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திபன் அவர்கள் மாதிரி தான் உங்களுக்கும் தோணுச்சா இல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.